இப்போ எபிசோட் 12 ஓப்பன் பண்ணாக்கா லாஸ்ட் எபிசோடில் அந்த லெஜண்ட் வெளியே வந்திருப்பாரு இல்லையா, அவர் வந்த பிறகு என்னோட ஊர் இப்போ சேஃபாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் மேரிட் கிங்டமில் தான் சார் இருக்கீங்க, அது ரொம்ப சேஃபாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, சேஃபாக இருக்கா அப்படின்னா எதுக்காக மான்ஸ்டர்ஸ் இங்கே உலாவிக்கிட்டு இருக்கு, டீமன்ஸ் ஆனால் நீங்கள் இங்கே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னா இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவோம். ஐயோ அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு மூஞ்சி மாறி போயிடுது. அந்த நேரத்தில் பின்னாடி இந்த ஆப்பிள்ஸ் நோடி வராங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் தான் இந்த இடத்தோட உண்மையான பிரின்ஸ், மேரிட் கிங்டமோட செகண்ட் சக்ஸஸரான நான் தான் ஆப்பிள்ஸ் அண்ட் மேரியட், என்னோட ஹீரோ வந்து நீங்கள் தான், அதனால் உங்களுக்கு இது வந்து ரெகக்னைஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு நோபல் சைன் வந்து எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே அவரும் வந்து ரெகக்னைஸ் பண்ணிடுறாரு. ஆமாம், இது ஒரு ஹை லெவல் மேஜிக் ஐட்டம், இது வந்து அடுத்த த்ரோனுக்கு உட்கார போகிறவங்க தான் கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நோபல் பிளட்டை சேர்ந்தவதன்றதை நான் ரெகக்னைஸ் பண்ணுறேன். லோஃபர் ஆஃப் த லைட்னிங்னு சொல்லப்பட்ட ஒரு லாயல் நைட் மேரியட்டோட நோபல் பிளட்டுக்கு என்ற ரெஸ்பெக்டை பே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வண்டிட்டு அவரும் சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கேன். நல்ல வேலை பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டோன்ற மாதிரி ஹீரோ மற்றவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவர் என்னதான் அன்டெட்டாக இருந்தாலும் அவரோட சோல் வந்து ஹை லெவல் அப்படின்றதுனால மேபி மற்ற அன்டெட்ஸ் மாதிரி வந்து செயல்படல போல, அவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காருன்ற மாதிரி தான் இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அன்டெட்ஸ்ன்றது மூளை இல்லாத கிரீச்சர்ஸ் மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கும். ஏன்னா இறந்து போனோம் தானே அப்படி வந்து பண்ணி விட்டுறானுங்க. ஆனால் இவர் வந்து மூளையோட பேசிட்டு இருக்காரு. அது எப்படின்னு தான் தெரியல. நம்ம ஹீரோ ஃப்ரெஷ் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கிற வேலையில் நான் இறந்து போன டைமில் என்ன ஆச்சு, என்னோட கிங்டமுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி அவர் கேட்குறாப்ல. அப்படி கேட்ட உடனே சரி நீங்கள் போயிட்டு 2 பேரும் பேக் பண்ணுங்க, இந்த ஊர் விட்டு முதல்ல கிளம்புவோம். அப்படியே அந்த வர வழியில் இவருக்கு எல்லா கதைகளும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பேக் பண்ணிக்கிட்டே நடந்த எல்லா விஷயங்களும் மேரிட் கிங்டத்தை பற்றி, இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் நடந்த சேஞ்சை பற்றி அந்த அக்கா வந்து சொல்லி விட்டுறாங்க. சொன்ன பிறகு ஹோ இவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கா, நான் செத்து போன நேரத்தில் இது பெரிய ஸ்டோரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவர் பார்த்துட்டு இருக்காப்ல. ஐயா நீங்கள் உண்மையாக என் கூட வரீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும்போது, ஆமாம் நான் வந்து ஒரு இது எடுத்துக்கிட்டேன், அதாவது உறுதிமொழி எடுத்துக்கிட்டேன், மேரிட் கிங்டமோட லாயலான நைட்டாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ராயல் பிளட் எதனா ஒன்று ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா அதுக்கு நானும் என் உயிருக்கு துப்பறவேன், அப்படின்னு செத்து போட்டேன், பட் இருந்தாலும் போராடுவேன்ற மாதிரி சொல்கிறாப்ல. ஆனால் அது உங்களோட பாஸ்ட் லைஃப் தானே, இப்போ நான் வந்து இது ஆப்பிள்சனுக்காகவும் ரேடனுக்காகவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி எங்களுக்கு ஒவ்வொரு ரீசன் இருக்குது, உங்களுக்கு வந்து எந்த ஒரு ரீசனும் கிடையாது இல்லையா, ஏன்னா நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண ராயல் பிளட்லாம் எப்போ இறந்து போயிட்டாங்க, இது வேற ஒரு ஜென்ரேஷன், இங்கே நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லையன்ற மாதிரி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாப்லன்னா, மேரிட் கிங்டமும் ஒரு பெட்டரான பிளேஸாக மாற்றணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். பாஸ்ட் லைஃப்ல எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணு வந்து என்னோட வைஃப் மாதிரி தான், ரொம்ப டிஃப்ரெண்டானவ, அவள் ரொம்ப அழகானவ, கியூட்டானவ அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றி நிறைய பேசிட்டு இருக்காங்க. அவளுக்கு இந்த கிங்டத்திலே கிரேட்டஸ்டான டெய்லர் அவனோட ஆசை, அவளோட ஆசை வந்து நிறைவேச்சா இல்லைன்னு கூட எனக்கு தெரியாது, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு இறந்து போயிட்டு இருப்பாரு. பட் எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், அவங்க வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி நல்ல அன்புகளே அனுபவிச்சுட்டு தான் போயிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு நல்ல சாவை தான் செத்துருப்பாங்க, அவங்கள சுற்றி நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க, என்ன மாதிரி இறந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு ஒரு நல்ல லைஃப் வாழ்ந்திருப்பாருன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் அவர் இருந்திருப்பாரு. இவரோட வாழ்க்கைக்கான ஒட்டுமொத்த அர்த்தமாக தான் அந்த அக்கா இருந்திருக்காங்க அப்பல. அதனால அவர் வந்து அதை பற்றி பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து கடைசி வரைக்கும் நான் வந்து லைஃப் பண்ணேன், அவள் தான் என்னோட பாசத்துக்கான ஒரு அடையாளமாகவே இருந்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை பற்றி போடாத வார்த்தைகளே இல்லை. ஓ உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தான்னு சொல்லி அப்போ தான் ஆபிள்சம் கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு ஒரு குழந்தை இருந்தது, அவளோட பேர் ரோசா டோசர்ன்ற மாதிரி அவருக்கு பேர் வச்சிருந்தோம். பட் அவளுக்கு வந்து கல்யாணம் பிறகு கண்டிப்பாக பேர் மாறி இருக்கும், ரோசா கிராசல்னு மாறி இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்ல, ரோசா கிராசலா இந்த பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ இருக்கிற கரண்ட் நைட் கமாண்டரோட பேரும் அதுதான் மாதிரி சொல்ல, அது ஒரு காமன் நேம் தான், அது கோஇன்சிடென்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது மேபி வந்து எல்லாருக்கும் அந்த நேம் இருக்கும் இல்லையா, ஒரு 2-3 ஃபேமிலி அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லல. இல்லை அவங்க வந்து அவங்களோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு ராயல் டெய்லராக இருந்ததை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ செகண்ட் லெஜெண்டாக இருக்கிறது வந்து அவர் தான், அதான் அந்த கமாண்டர் வந்து செகண்ட் லெஜெண்ட். ஆமாம் இந்த லெஜெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா அவங்க அவ்வளோ சீக்கிரமாக ஏஜ் ஆக மாட்டாங்க, 100 வயசுலேருந்து 50 வயசு ஆளுங்கிற மாதிரி தான் தெரிவாங்க போல. ஸோ அதனால அவங்க வந்து இன்னும் உயிரோடு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது, அதாவது இவங்களோட பேரை உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லல. ஓ அப்படியே மேட்ரு அப்படின்னா என்னோட பிரெட்டை வந்து அவன் ரியலாக இன்ஹெரிட் பண்ணியிருப்பான், அவனை மீட் பண்ண ஆசைப்படுறன்ற மாதிரி நார்மலாக தான் பேசிட்டு இருக்காரு. அவர் ஒரு அண்டட் மாதிரியே வந்து அந்த இடத்துல நடந்துக்கல, அதுதான் வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குது. இது ஒரு மான்ஸ்டராக மாறலையே, இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அதான் ஃப்ரெஷ் சொல்லியிருப்பா இல்லையா, அண்டட்ஸை பற்றின அவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் இவங்க கிட்ட கிடையாது. ஒட்டுமொத்தமாக வந்து நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருக்குது. அண்ட் டீமன்ஸுக்குமே இந்த மேஜிக் பற்றி பெரிய விஷயங்கள் தெரியாததுனால தான் அதில் என்ன நடக்குது, அது ஏன் இப்படி நடக்குதுன்றதெல்லாம் புரியாத மாதிரி இருக்குது. அண்ட் இவர் ஒரு ஹை லெவல் பவர் ஹவுஸ் அப்படின்றதுனால இவருக்கு வந்து மைண்ட்லெஸ் மான்ஸ்டராக மாறாததுக்காக அவரோட மைண்ட் வந்து ரிசீஸ் பண்ணிட்டு இருக்குது போல. மேபி அதனால தான் அவர் வந்து நார்மலாக பேசிட்டு இருக்காருன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கையில், பொதுவாக ஹண்ட்ரட்ஸ்லாம் வந்து அந்த ஊரே அழிக்கணுன்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதை அவர் சொல்லிட்டு இருக்காரு, நான் ஏன்டா என் சொந்த ஊர் அழிக்கணும் ட்ரை பண்ணுறேன், இந்த ஊரில் தான் வந்து 4வது பிளாக்ல ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, அங்கே வந்து என் ஒய்ஃபுக்கு பிடிச்ச கேண்டி ஷாப் இருக்குது, அதே மாதிரி என் பொண்ணுக்கு இங்கே இருக்கிற 2 பிளாக் தள்ளி இருக்க யான் ஷாப் பிடிக்கும், அந்த மாதிரி இங்கே இருக்க ஒவ்வொரு தெருமுக்குங்களுமே ஒரு மெமரிஸாக இருக்கிற என்னோட ஊரை ப்ரொடெக்ட் பண்ணணும், இங்கே இருக்க மக்களோட ஸ்மைலை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நான் எதுக்கு என்னோட ஊரை அழிக்கணும்னு ட்ரை பண்ணுவேன்னு நடந்துக்கிட்டே அவரோட டோன் மாறுது, அவரை சுற்றி ஒரு எனர்ஜி வருது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமுக்கு அவரோட சோல் வந்து அந்த மைண்ட்லெஸ் மான்ஸ்டராக மாறதுலேருந்து தவிர்த்துறது போல. ஆனால் இப்போ அதுக்கு அது மேலே முடியல, அந்த பவர் வந்து அவர் ஓவர் ஹெல் பண்ண ஆரம்பிச்சு அவரை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஹண்ட்ரட்ஸாக மாற்றி விட்டுறது. அவரோட கண்ணை மாறதை பார்த்தாலே தெரியும். அப்போவே நினச்சிருந்தா இங்கே ஒரு சிக்கன் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ என்னத்தை பண்ணுறது, இங்கே தப்பிச்சு ஓடிலாமான்ற மாதிரி தான் ஹீரோ கத்திக்கிட்டு இருக்காப்ல. அவன் என்ன பண்ணுவான்னா, இப்போ சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சார் லோஃபர் வந்து யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்களோ எல்லாரையும் கொள்வார். அதாவது பக்கத்தில் இருக்க வில்லேஜஸ் அவங்களை தடுக்க முடியல அப்படின்னா டேரெக்டாக கேபிட்டலுக்கே போயிடுவார். இந்த ஒட்டுமொத்த ஊரே அழிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஹண்ட்ரட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த க்ரௌடான பிளேஸ்
பிளேஸுக்கு போயிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையும் கொல்லணுன்ற மாதிரி தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும் போல. ஆனாலுமே ஒரு லெஜெண்ட் தான். அவர் அண்டா இருந்தாலுமே அவர் டிஃபீட் பண்ற அளவுக்கு பவரோஸ் இங்க யாருமே கிடையாது. அந்த பவர் இல்லை, இங்க நம்ம தப்பிச்சு ஓடிலான்ற மாதிரி சொல்லும்போது நீங்க போங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிள்சன் ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க இந்த இடத்த விட்டு லீவ் பண்ணக்கூடாது. அண்டெடுக்கு டோட்டல் ஆப்போசிட் பவர் தான் ஹோலி பவர். நான் வந்து பீக் ஸ்ட்ரென்த்தில் இல்லை, அதே மாதிரி நான் வந்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்றது எனக்கு தெரியும். சார் லோஃபர் இன்னொரு லெஜெண்ட் இங்க இருக்கிறார் பத்தில, இப்ப இருக்க கரண்ட் லெஜெண்ட், அவர் வந்து சண்டை போட்டாலும் ஜெயிக்க முடியுமான்றது ஒரு டவுட் தான். ஏன்னா இவரோட பவர் வந்து அந்த அளவுக்கு இம்மெஷரபிள்ன்ற மாதிரி சொல்றாங்க. தலைவன் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெஜெண்ட் இல்லையா, ஸோ அதனால வந்து டோட்டலா ஸ்டோரியே வேற. இந்த இடத்துல அவரை தடுக்க முடியுமான்றது ஒரு டவுட்டா தான் இருக்குது. ஆனா அந்த பயத்தெல்லாம் மீறி அவங்க அங்க இருக்க பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ண ஆசைப்பட்டிருக்காங்க. எதுக்கு நீங்க இம்பாசிபிளான விஷயத்த பண்ண ஆசைப்படுறீங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும்போது அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அந்த காரணம் என்ன தெரியுமா? அதுதான் நான் இந்த நாட்டோட பிரின்சஸ். ஸோ நான் ஒரு நாட்டோட பிரின்சஸா இருந்துகிட்டு இங்க இருக்க மக்கள் சாக்கட்டுன்னு சொல்லி என்னோட சேஃப்டியை பார்த்துட்டு ஓடணும் அப்படின்னா நான் பிரின்சஸா இருக்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் போயிட்டு சண்டை போடுறான் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காப்ல. ஏன்னா இந்த இடத்துல பிறந்த ஒரு லெஜெண்ட் இந்த ஊரே அழிச்சார் அப்படின்னா அதோட மோசமான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. ஸோ அதை நடக்க விடக்கூடாது. நம்ம அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லைன்றது எனக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நிற்கிறாப்ல. இல்லை ஏன்டா நீங்க மாதிரி எமோஷனலாக எகிரி குச்சிட்டு இருக்கீங்க, நம்மளால சட்டை போட்டு ஜெயிக்க முடியாதுடா, ஜெயிக்க சட்டையாக தான் நானே ஓகேன்னு சொல்லுடா. சரி ஓகே சண்டை போட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு தரவா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை வந்து ஃப்ரெஷ் போட்டுட்டு இருக்காப்ல. அவருக்கும் வேற வழி கிடையாது, இவங்க 2 பேரும் வரமாட்டானுங்க. அடுத்து ஒன்று ரியர் கார்டு, அதாவது பின்னாடி இருக்க ஆட்கள் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காப்ல. அவர் லெஜெண்டா இருக்கும் போதுலேருந்து அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாரு போல. ஏன்னா பின்னாடி இருக்கவங்க தான் வந்து மெயின் ஃபோர்ஸாக இருப்பானுங்க. அவனுங்களை முடிச்சு விட்டாக்க ஃப்ரண்ட்ல இருக்கவங்க ஈஸியாக முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அப்போ கூடமே அந்த மான்ஸ்டரா இருக்கும் போதுமே அவருக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஞாபகம் இருக்கும் போல அவரோட பாடிக்கு வந்து. அதில் அடிக்க வரும்போது ஹோலி மேஜிக் வச்சு நான் தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிள்சன் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஷீல்டு வச்சு தடுத்துறாங்க. தடுத்த பிறகு அவங்க இன்னொரு மந்திரத்தையும் போட்டு அவங்கள டோட்டலாக வந்து ட்ரா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோரியஸ் மேடுன்ற ஒரு மந்திரத்தை யூஸ் பண்ணி அவரை பிளாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள போய் மாட்டணுன்றதுக்கு ஹீரோ என்ன பண்றாருன்னா எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ரவுண்டாஸ் கிக் அப்படின்னு சொல்லி நோப்லஸோட பவரை பயன்படுத்தி ஒரு அட்டாக்கை போட்டு அவர் கீழே தள்ளுவாப்ல. ஆனா அந்த பவர் வந்து போதுமான அளவு இருக்கிறது. அப்ப என்ன பண்றான்னா ஃப்ரிஷ் இருக்கான்ல, அவன் தூரத்தில் அசிஸ்ட் கொடுக்கும்போது ஹீரோ செகண்டா இன்னொரு நோப்லஸ் பவரை யூஸ் பண்ணி அவரை விப்ன்ற ஒரு அட்டாக்கை பயன்படுத்தி டப்புன்னு ஒரு அடி அடிப்பாப்ல. அடிச்சடிக்கு தொப்புன்னு கீழே போய் விடுற மாதிரி காட்டுவாங்க. ஆனா அவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்டான அட்டாக் யூஸ் பண்ணியுமே அவருக்கு எதுவுமே ஆகாத மாதிரி தான் அந்த இடத்துல இருக்கிறாப்புல. ஏன்னா நம்ம ஹீரோ கொடுத்த அட்டாக் ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட போடல. லெஜெண்ட்ன்றது அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தான் அதால் சுற்றிக்கிட்டு இருக்காப்லையா. இப்போ என்ன பண்ணுறது, இவர் அழிக்கணும்னா 2 மெத்தட் தான். ஒன்று ஒரு ப்ரீஸ்ட் வந்து பிடிச்சிட்டு இருக்கும் போது பியூரிஃபிகேஷன் போடணும், நான் அந்த மைண்ட்லெஸ் மான்ஸ்டரோட தலை எடுத்துடணும். இது 2த்துல எதனா ஒன்று பண்ணலன்னா அதை நம்மளால் தடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லல. அவரோட தலை எடுக்கிற அளவுக்குலாம் இங்கே ஒன்றும் ஸ்ட்ராங் கிடையாது. அண்ட் இங்கே ஒரு ப்ரீஸ்ட்டும் இல்லை. அப்போ வந்து சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸாசிசம் ரிச்சுவல் பற்றி பண்ண தெரியுமாமா. ஆனால் அதுக்கு டைம் தேவை. அண்ட் இவங்க இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறனால அது கொஞ்சம் வந்து நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அது வரைக்கும் ஒரு ஹோல்ட் ஆன் பண்ணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். எந்த பக்கம் பார்த்தாலும் இவங்களுக்கு அடிதான். திடீர்னு அந்த நேரம் பார்த்தாக்கா ஜோரா மழை பெய்யுது. ஆனால் அது சாதாரண மழை மாதிரி தெரியல. என்னன்னு பார்த்தா இவரோட லோஃபரோட நிக் நேம் வந்து ஹெவன்லி தண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி தார் கடவுள் மாதிரி மின்னல் கடவுள் தார் மாதிரி அந்த இடத்துல மின்னல் அடிக்குது, மழை பெய்யுது, மொத்த மேக கூட்டமாக வந்துருது. அதான் சொல்றாங்க அவரால் வந்து ஃப்ரீயாக ஸ்ட்ராங் அதுக்கப்புறம் லைட்டிங்லாம் வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா, அதாவது சூறாவளியும் மின்னலையும் வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா. என்னடா பவர் இது டே, சூறாவளி ஹேண்டில் பண்ண ஒரு ஊரே வந்து சூறையாடுவாப்பில்லையடா 100% இருக்கிறாரு இல்லையா. அதாவது இந்த தண்டர் ஸ்டார்ம் இருக்குல்ல, அதுதான் வந்து இவரோட அத்தாரிட்டி பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதை அவர் பயன்படுத்தி ஒரு மின்னல் முரளி மாதிரி பயங்கரமான அட்டாக்கை கொடுத்துட்டு இருக்க. ஏற்கனவே ஹீரோவால் அவர் அட்டாக்கை தடுக்க முடியல. இதில் மின்னல் வேகத்தில் வந்தா தம்பி அந்த இடத்துல அந்த அட்டாக்கை தடுறான், உனக்கு நான் அசிஸ்ட் பண்ணுறேன், நீ தேவையில்லாம அந்த இடத்துல பயந்து ஓடிடாது, அவர் அட்டாக்கை ஹெட் ஆன் ஹெட் வாங்கு அப்படின்ற ஒரு ஃபிஷ் சொல்கிறாப்ல. ஆனால் அந்தானோட அட்டாக்கை ஹெட் ஆன் ஹெட் வாங்கினால தான் நம்ம ஹீரோவை தூக்கி சதற அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. டக்குன்னு இன்னொரு பெரிய அட்டாக் கொடுக்கும்போது அதை தடுக்கணுன்றதுக்காக சயின்டிஸ்ட் முன்னாடி வந்து ஹோலி ஷீல்டு போடுறாங்க. அதை தடுத்த மாதிரி தெரிஞ்சாலும் அங்கே அவர் ஒரு ட்விஸ்ட் கொடுத்து எகிரி பின்னாடி இருக்க ஃபிஷ் இருக்கா இல்லையா, லாங் ரேஞ்ச் அட்டாக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பெரிய அட்டாக் கொடுக்க ஃபிஷ் சாவர ஸ்டேஜுக்கு போறாப்ல. ஐயோ ஃபிஷ் என்னடா ஆச்சுன்ற மாதிரி கேட்டா ஒரு செகண்ட் நான் காட் லேட்டாக சுத்திடுச்சுங்க, இல்லை நான் பீஷா இருப்பேன்ற மாதிரி ஃபிஷ் செம்மடியா கிட்ட சொல்லிட்டு இருக்காப்ல. இது வந்து வெறும் இப்போ மூணு இல்லாத கிரீச்சர் மாதிரி தானே செயல்படுறாரு. ஆனால் அவரோட பேட்டில் சென்ஸ் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அந்த மைண்ட் மசில் மெமரின்ற மாதிரி ஒவ்வொரு பேட்டில் சென்ஸையும் வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை போட்டு பெரண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காப்ல. அந்த தண்டர் அத்தாரிட்டி இருக்கு இல்லையா, அதை அவரை பயன்படுத்தி அவரோட ஸ்வாட்டிங் கம்பைன் பண்றதால தான் அது இன்னும் ஓவர் போர்டா மாறுது போல. இன்னொரு அட்டாக்கும் கொடுக்குறாப்ல. அந்த அட்டாக்ல இவங்க 3 பேரும் ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்றாரு. நீங்க 2 பேரும் ஜம்ப் பண்ணுங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அவனை பண்றான் நோப்லெஸ் ஃப்ளையிங் கிக்ன்ற ஒரு பவரை யூஸ் பண்றான். அது கரெக்டா அவர் மேலேயும் பட்டுருது. அவன் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா வந்து கரெக்டா அவர் அட்டாக் கொடுக்கும்போது டாச் பண்ண முடியாத ஸ்டேஜ்ல இருக்க அடிச்சிருக்கான். ஆனா இந்த ஃபைட் இன்னும் ஓவர் ஆகல. இதுக்கப்புறம் இவங்க இன்னும் அட்டாக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும், திரும்ப பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ட்ரா பண்ண சொல்றேன்னு ஃப்ரிஷ் நம்ம ஹீரோ பிடிச்சி தூக்கி அடிக்க அங்க ஓரமா உட்காந்துக்கிட்டு இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு டிராப் அவுட் கிக் அப்படின்னு சொல்லி ஒன்று விட்டுறாப்ல. அதாவது இது எதுவுமே வந்து பெரிய பெரிய மூவ்ஸ் எல்லாம் கிடையாது, நம்ம ஹீரோ கிக்கு தான் வந்து அப்படியே மாற்றி விட்டுருக்கான். அந்த பாக்ஸிங் டெக்னிக்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து இவர் ஸ்கில்ஸ் அப்படியே மாற்றி விட்டுருக்கா போல. இவர் வந்து அட்டா இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, இவர் பாடியை பாதையை கழிச்சா எனக்கு கவலை கிடையாது, இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் நிறுத்திடணும். ஏன்னா இவர் இந்த ஒட்டுமொத்த ஊர் அழிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதனா ஒரு செஞ்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி கிக்கு உடையில அந்த போக போன பிறகு அவ்வளோதான் அந்த பேட்டில் முடிஞ்சிச்சான்ற மாதிரி பார்க்க அங்கதான் ஒரு ஃபிஸ்ட் என்னன்னு பார்த்தாக்கா அவர் லைட்னிங் ஃபிளாஷ் ஒரு பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோட கிக்க ஈஸியா ஒத்த கையில் பிடிச்சிருப்பாரு. எரிச்சிட்டு நம்ம ஹீரோக்கு அங்கிருந்து தண்டர் வச்சு ஒரு அடி அடிப்பாரு பாருங்க. அடிச்சடிக்கு உள்ள இருக்க அப்படி எல்லா ஆர்கன்ஸும்
மனசு பிச்சுட்டு போகிற மாதிரி தான் ஆகும். அங்கேருந்து ஃப்ரிஷ் அவனை காப்பாற்றி கூட்டு வந்துருப்பாப்புல. கொஞ்சம் மட்டும் தான் ப்ரீத்திங் இருக்கும். அவன் வந்து நார்மலாக இருந்தாலும் இறந்து போயிருப்பாப்புல. பட் இந்த நம்ம ஆள் இருக்கார்ல அந்த ராட்சி, அவர் சில மாடிஃபிகேஷன் பண்ணனால தான் ஹீரோ இன்னும் உயிரோடு இருக்கான் போல. அது இல்லைன்னா இந்த நேரத்துக்கு அவன் பீஸ் ஆகிட்டு இருப்பாப்புல. ஆனால் என்னதான் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் உனக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், இந்த இடத்துல நம்ம ஹீரோ இறந்து போயிடுவான்ற மாதிரி தான் நம்ம ஃப்ரீஸை சொல்லிட்டு இருக்காப்புல. பட் அந்த ஆள் விடுற மாதிரி அட்டாக் அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருக்காரு. ஃப்ரிஷ்ஷுமே சம்படி வாங்கிடுறான். அவனால் கண்ணு திறக்க கூட முடியல. ஹோலி மேஜிக்கை போட்டு இன்னமும் அந்த மேடம் பண்ணுறாங்க. சாங்சுரி டிக்ளரேஷன்ற ஒரு பவர், அது நிறைய ஹோலி பவர் வந்து கன்சியூம் பண்ணும் போல. ஆனால் அதில் இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அது வந்து நம்ம பவரை ஹோல்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாமா. அதாவது இங்கே எத்தனை டிஃபென்சிவாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், எவ்வளோ அட்டாக் கொடுத்தாலும் உடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இவங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்கு இவங்க கிட்ட இருக்க அல்டிமேட் மேஜிக் இது மட்டும் தானா. ஆனால் அதுவே போதாதுன்ற மாதிரி தான் இருக்கு. அந்த பவர் கேப் வந்து ரொம்ப பெருசாக இருக்கு போல. ஸோ அவர் கூட ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியும்ன்றது அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்பிக்கைகளை உடஞ்சிக்கிட்டு இருக்கு. அது உடஞ்சி வச்சுன்னா உள்ள இருக்க நம்ம ஆட்களையும் அவர் கொண்டு வருன்றது நல்லாவே தெரியும். கடைசியா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர்களே பேச ஆரம்பிக்கிறாங்க. சார் லோஃபர், நீங்க இங்கிருந்து எழுந்திருங்க. இந்த வில்லேஜ் வந்து நீங்க ப்ரொடெக்ட் பண்ண ஆசைப்பட்டீங்க. இந்த வில்லேஜ் தான் நீங்க ரொம்ப லவ் பண்ணீங்க. உங்க கண்களை வீழ்ச்சி இந்த மேரேஜ் திரும்ப ஒழுங்கா ஆடுறது நீங்க பாத்துக்கங்க. நீங்களே சொன்னீங்க இல்லையா, உங்க டாக்டருக்கு ஏத்த மாதிரியான ஒரு அப்பாவா நீங்க ப்ரௌடா வந்து வாழணும் அப்படின்னு. ஆனா அவ்வளவு பேசியுமே அவருக்கு வந்து அது வந்து மண்டையில இறங்கல போல. ஏன்னா ஒரு மான்ஸ்டரா கம்ப்ளீட்டா மாறிட்டான்றதால ஒரு கழுத்தை பிடிச்சி தூக்கும் போது, இங்க நீங்க லவ் பண்ண நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க. இந்த ஊரை நீங்க அவ்வளவு வாசமா பாத்துட்டீங்க. அதே ஊரை உங்களோட கைகளால் அழிக்க போறீங்களா? சார் லோஃபர், தயவு செஞ்சு உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன், அவங்களோட கண்களை திறந்து இங்க என்ன நடக்குதுன்றத பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது ரொம்ப டூ லேட் ஆயிடுச்சு. அவரு எங்களோட ஹீரோவா இருந்தாரு, இப்ப அந்த ஹீரோவை இந்த உலகத்தை அழிக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குன்னு பார்த்தா ஏதோ தண்ணி விழுது, என்னடா ரெயின் டிராப்பான்னு பார்த்தா இல்ல, அவர் தான் அழ ஆரம்பிக்காரு. அவர் ஏன் அழுகுறாருன்ற மாதிரி பார்க்கும்போது அவருக்குள்ள இருக்க அந்த கொஞ்சம் கொஞ்சம் எமோஷன்ஸ் அப்படி ரியாக்ட் ஆகுது போல. ஆனாலுமே அந்த எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால மேரியட்டை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி அழுத்தும் போது அவருக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு பெரிய அட்டாக் விடுற மாதிரி இருக்கும். அப்படியே ஃப்ரிஷ்ஷை கட் பண்ணி காட்டுவாங்க. தலையில எங்கன்னா முட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னா டே ஃப்ரிஷ் எந்திரா அங்க சைடு சாவடிக்கு போறாங்களான்ற மாதிரி ஏஞ்சல் அவன் ஊழிக்கிட்டே இருக்கும். அவனும் ஏந்துப்பான் மண்டையில் அடிப்பட்ட மாதிரி. டக்குன்னு பார்த்தாக்கா அந்த நேரத்தில் தான் ஸ்வான்ட்டை தூக்கி செயின்டஸ் மேலே சொருவலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்டை சொருவும் போது ரிஷிக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வரும். நம்ம அக்கா கிட்ட வந்து கேட்டிருப்பான், அக்கா நம்ம எதுக்கு அண்டை பற்றி ரிசர்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை தேர்ட் ரிலீஜன் அதை பண்ணவே கூடாது, மற்ற யாரும் அதை பண்ணக்கூடாதுன்றதும் நான் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா, நீ எந்த ஆட்கள் உனக்கு திரும்ப பார்க்கணும்னு ஆசை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா ட்ரைனிங் பண்ணும்போது இருந்தானுங்க இல்லையா, அவனுங்களா திரும்பி பார்க்கணும்னு ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவங்கள இறந்து போனது காரணம் அவங்க வீக்கானவங்க, ஆனால் அவங்க கூட நம்ம ஒரு பாண்டை மேக் பண்ணியிருக்கோம். இதனால நானும் ஆசைப்பட்டு நெக்ரோமான்சி ரிசர்ச் பண்ணேன். அந்த நெக்ரோமான்சி ரிசர்ச்சில் அவங்களை திரும்பவும் கொண்டு வந்தேன். அவங்கள நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு நானே வந்து சத்தியவாக்கு எடுத்துக்கிட்டேன். அவங்க வீக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பாண்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, என்னையும் அட்டாக் பண்ண வந்தாங்க. ஸோ உனக்கு சிம்பிளாக சொல்கிறேன் பாரு, நீ அன்டெட்டாக அவங்களை திரும்பி கொண்டு வரும்போது அவங்களுக்கு பாஸ் மெமரிஸ் எதுவும் இருக்காது, எமோஷன்ஸ் எதுவும் இருக்காது, அவங்க ஒரு மான்ஸ்டராக மட்டும்தான் இருப்பாங்க. ஆமாம், நம்மளோட ஆர்மியோட அந்த மாரல் வந்து அது பூஸ்ட் பண்ணும், நிறைய பேர் கொண்டு வரும், நல்லா அட்டாக் பண்ணலாம். ஆனால் நீ யோசிச்சுப்பாரு, நீ க்ளோஸாக நினச்ச ஒரு பர்சனை அன்டெட்டாக கொண்டு வந்தால் உன்னால் தாங்க முடியுமா? ஏன்னா அந்த பர்சனை நீ வந்து நல்லா நிறைய மெமரிஸோட ஸ்பெண்ட் பண்ணியிருப்ப. பட் அதே பர்சன் உன்னை அட்டாக் பண்ண வருவான், உன்னை கொல்லணுன்ற அந்த ஒரு மோட்டிவோட வருவான். அந்த மாதிரி விஷயத்தை நான் திருப்பி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படணும்னு நினைக்கிறேன். அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால நெக்ரோமான்சின்ற ஒரு விஷயத்தை வந்து தடை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு தான் அக்கா வந்து அவ்வளோ நாள் அது வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு காரணம் அந்த பவரில் இருக்க அந்த விஷயங்கள்லாம் கிடையாது. இந்த பவர்னால தேவையில்லாத ஹியூமன்ஸ் இருந்தாலும் சரி, டிமன்ஸ் இருந்தாலும் சரி, அவங்களோட எமோஷன்ஸ் உடைக்கிற மாதிரி, அவங்களோட பாண்ட்ஸ் உடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றதுனால தான் அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. கட் பண்ணி இப்போ ப்ரெசென்ட்ல காமிச்சா கரெக்டான ஸ்வாடை மிஸ் பண்ணியிருப்பாப்ல. அது வேணும்னு பண்ணாரா, இல்லை வந்து அவரோட இம்பல்ஸை வந்து சப்ரஸ் பண்ணி அவரோட ஹியூமன்ஸ் எமோஷன்ஸை கொண்டு வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காருன்ற மாதிரி சொல்லும்போது, தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க, என்னை வந்து முடிச்சு விட்டுருங்க, அப்போ தான் நான் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ கடைசி அவனுக்கு இருக்க கொஞ்சம் நஞ்ச பவரை பயன்படுத்தி அவரோட தலையை வெட்டி விட்டுருவாப்ல. அவ்வளோதான், அந்த இடத்துல வந்து அந்த பேட்டில் முடிஞ்சு போகுது. கடைசியாக அவர் அந்த உலகத்துலேருந்து அழிஞ்சு போகும்போது அவர் நம்ம ஹீரோக்கு தான் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காப்ல. ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி, நான் இந்த இடத்துல கடைசியாக பிரின்சஸ் ஹர்ட் பண்ணாமல் போயிட்டேன். அது மட்டும் இல்லாமல் என் டாக்டர் பெருமை நினைக்கிற மாதிரி ஒரு ஃபாதரை தான் நான் இறந்து போயிருக்கேன் அப்படின்னு அழுதுகிட்டே அவர் அங்கேருந்து போகும்போது, ஹின்சுக்கு உங்களுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி சயின்டிஸ்ட் கேட்க, ஆல்ரெடி ஆள் அன்கான்ஷியஸாக தான் இருந்திருப்பாப்ல. அன்கான்ஷியஸாக இருக்கும்போதே ஃபைட் பண்ணியிருப்பான். அப்போ வந்து கடைசியாக இருந்த கொஞ்சம் பவர் அதை பயன்படுத்திருக்கான் போல. டக்குன்னு அந்த நேரம் பார்த்து இவனை ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தூரத்தில் அங்கே ஒரு மிலிட்ரி படையே வந்துடும். அவ்வளோதான், ட்விஸ்ட் இந்த இடத்துல உடஞ்சு போச்சு. ஃப்ரிஷாக வென் தப்பிச்சு ஓடுவாப்ல. ஏன்னா இப்போ மிலிட்ரிங்க வந்துட்டானா இவங்க ஃபேக்கான ஐடென்டிட்டிஸ் கொடுத்தா ஒத்துக்க மாட்டாங்க. யார் நீங்க சொல்லுங்க, உங்க ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்கும்போது, இப்போ இவங்க ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணாக்கா இந்த இடத்துல மாட்டிக்கோங்க. ஆனால் ஹிம்ஸுக்கு அவன் காப்பாற்றி ஆகணும். இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக புரியவே இல்லை. ஏன்னா ஐடென்டிட்டி ரிவீல் பண்ண முடியாது. அப்படியே ரிவீல் பண்ணாலும் இவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம ஹீரோவை காப்பாற்ற முடியாது. அப்படி அவங்க யோசிச்சுட்டு இருக்கையில நீ சைலண்டான்ற மாதிரி பின்னாடி ஃப்ரிஷ் சொல்லிக்கிட்டே இருப்பாப்ல. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அங்கே வந்து பின்னாடி பிஷப் ஒருத்தர் வருவாப்ல. இந்த பிஷப் பார்த்த உடனே நம்ம ஆளோட ஃபேஸ் மாறிடும். என்னன்னா டெஸ்க்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் போல. ஆனால் பிஷப் எதுக்கு அந்த இடத்துல இருந்து இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது, இவங்க 2 பேரும் நான் ரெக்கக்னைஸ் பண்ணுறேன், இவங்களை நான் வந்து சேஃபாக கூட்டு போகிறேன், மற்றவங்கள சைலண்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைலண்டாக வேற ஒரு இடத்துக்கு இவங்களை கூட்டு போகிறாரு. அதன் பிறகு சயின்டிஸ்ட்டை தனியாக உட்கார வச்சு பேசுகிறாப்ல. இது உங்களோட பிலாங்கிங்ஸ்லேருந்து கண்டுபிடிச்சோம், இது டிமானிக் எனர்ஜி இன்ஃபியூஸ் பண்ண ஒரு மெட்டீரியல்ன்ற மாதிரி சொல்லும்போது, இப்போ என்ன பண்ண போறீங்க, எங்களை அரெஸ்ட் பண்ணி கேபிடலுக்கு அனுப்ப போறீங்கன்ற மாதிரி கேட்க, அது இல்லை உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம வந்து வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பில்கிரிம் போனோம். பில்கிரிம்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இந்த மதத்தை பரப்பணும் அப்படின்றதுக்காக போவோம் பார்த்தீங்களா, அதை தான் வந்து பில்கிரிம் சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. அதை பத்தி தான் வந்து அவர் பேசிட்டு இருக்காப்புல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு சயின்டிஸ்டா மாறுவீங்க நான் நம்பவே இல்ல. ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னுலாம் நான் வந்து யோசிக்கல. அந்த பில்கிரிம் அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க வந்து எதுவும் வேலை பண்ணியிருக்க முடியாது. இவங்க வந்து அந்த ஷெல்டர் லைஃப் தான் வாழ்ந்திருப்பாங்களே, பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியேப்பட்டவங்களே இந்த வாழ்க்கையில அடாப்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. ஆனா அந்த ஜேர்னி ஃபுல்லா ஒரு வாட்டி கூட இவங்க வந்து குறை சொல்லிக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் உதவி செய்யறது, ஸ்டேட்டஸ்லாம் பார்க்காம அவங்க சாப்பிட்ட சாப்பாடை சாப்பிடுறது, எல்லாரையும் ஒழுங்கா ட்ரீட் பண்றது அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, வேணும்னே அவங்களை கலாய்க்கிற மாதிரி இதெல்லாம் எதுக்குமா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சிம்பிளா ஒரு ஆன்சர் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அதுதான் கரெக்ட்னு நான் வந்து நம்புறேன், அதனால தான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க முடிச்சிருப்பாங்க. அப்பதான் அவருக்கு ஒரு ரிலீஸ் ஆயிருக்கும், இது வந்து ஒரு சாதாரண பொண்ணு கிடையாது, ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட நிலைமை இப்படி பார்க்கும்போது அவருக்கு வந்து சில கஷ்டங்கள் இருந்தாலும் அவருக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், டீமன்ஸ் கூட கோஆபரேட் பண்ணி இந்த ஊரை அழிக்கிறதுக்கு அவங்க கண்டிப்பா ட்ரை பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி ஆல் சென்டர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது கட் பண்ணி கீழே காமிச்சாக்கா நம்ம ஹீரோ அப்படியே வந்து மயக்கத்தில் இருப்பாளையா, எழுச்சி பார்த்தா மிஸ் ஆபிள்சன் நீங்களான்ற மாதிரி கேட்க, டே என்ன ஆபிள்சன் கிடையாது தாத்தா ஃப்ரிஷ் ஏதுறா அப்படின்ற மாதிரி சொல்லல, எப்பா அப்படின்ற மாதிரி பயந்தா ஓடி விடுறாப்புல. ஏன்டா இவ்வளோ க்ளோஸ் அப்ல வர விட்டு முத்த கொடுத்துருப்போம்ல, என் டீமனிக் எனர்ஜி பயன்படுத்தி உன்னை காப்பாத்துறதுக்கு இந்த இடத்துல ஸ்னீக்கிங் பண்ணி வந்தா பார்த்தா என்ன தானே செருப்பல் அடிக்கணும் அப்படின்னு ஃப்ரிஷ் சொல்லிக்கிட்டே இருக்கையில டக்குன்னு பார்த்தாக்கா அந்த இடத்துல மிஸ் ஆபிள்சன் வருவாங்க. கூடவே அந்த பிஷப்பும் வருவாப்புல. இவர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி இங்கே தப்பிக்க போறாமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, தப்பிக்க போறா இது நல்ல விஷயமா தான் இருக்கு, ஆனா பிஷப் இதெல்லாம் நீங்க பெரிய சிக்கத்தை மாட்டிக்க மாட்டீங்களா, தேவையில்லாம எங்களுக்கு எதுக்கு இந்த உதவி செய்றீங்கன்ற மாதிரி சொல்லும்போது, நான் ஏற்கனவே ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு தம்பி, கடவுளுக்கு கூட சேர்ந்து நான் வந்து போறதுக்கு தயாரா இருக்கேன், அதாவது நான் சாவ தயாரா இருக்கேன், இதுக்கு மேலே வாழ்ந்து என்ன பண்ண போறேன், குழந்தைங்களான நீங்க வந்து வாழுங்க, ஏன்னா இந்த இடத்தோட வந்து ஃபியூச்சர் நீங்க தான் வந்து காப்பாற்றணும், பேசாம பிஷப் நீங்க என் கூட வந்துருங்க, தேவையில்லாம இந்த இடத்துல எதுக்கு பிரச்சனை மாட்டிக்க போறீங்கன்ற மாதிரி சென்டர்ஸ் கூப்பிடுவாங்க. ஆனா இந்த இடத்துல எல்லாரும் பயந்து நடுங்கிட்டு இருக்கும்போது பிஷப் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா யார் தான் மக்களை காப்பாற்றுவா, யார் தான் கடவுளோட அந்த வார்த்தைகளை சொல்லுவா, உங்களுக்கு தேவைப்படுற எல்லா பொருட்களையும் நான் தரேன், அதனால சென்டர்ஸ் இங்கிருந்து போங்க, உங்களோட லைஃப் வாழுங்க, இந்த ஊரை சேஞ்ச் பண்ணுங்கன்ற மாதிரி அந்த பிஷப் கொடுப்பாப்ல. நீங்க எது கரெக்ட்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை செய்யுங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க எல்ஃப் அண்ட் டீமன் உங்க ரெண்டு பேருக்கு ரிசர்ச் சொல்றேன், எப்பா ஏற்கனவே தெரிஞ்சதுலே அப்பா சைலண்டா இருந்தீங்க, ஒன்றும் இல்லப்பா இது செல்ஃபிஷான ரெக்வஸ்டா இருக்கலாம், இருந்தாலும் எங்களோட சயின்டிஸ்டை பார்த்துக்கோங்க பத்திரமா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விடுவாப்ல. அதுக்கப்புறம் பிஷப்பை உட்காந்துக்கிட்டு ஹோ அண்டடா இதை பத்தி கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணி ஆகணும்ப்பா, பெரிய பிரச்சனை மாற போகுதுன்னு ஜாலியாக கொட்டை விட்டுட்டு இருக்கையில அங்க பார்த்தாக்கா வேற ஒரு லெஜெண்ட் வந்து, பிஷப் உங்களோட ரைட்ல போய் ஸ்ட்ரிப் பண்றோம், ஏன்னா நீங்க ஆபிள்சனுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க, எங்க ஆபிள்சன் மேரியட் அப்படின்ற மாதிரி கேட்க, இது எல்லாத்துக்கும் அவர் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டா தான் இருந்திருப்பாப்ல. லேடி கின்லி இங்க வந்துட்டீங்களா, மொதல் வாட்டி மீட் பண்றது, உங்க பர்த்டேல கட்சி அவங்க மீட் பண்ண, செயின்டஸிங் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, செயின்டஸிங் இல்லையா அப்படின்னா அவங்க எந்த பக்கம் தப்பிச்சு போனாங்கன்றத ஒழுங்கா சொல்லுங்க, இல்லன்னா நீங்க தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்குவீங்க. ஓ நீங்க அந்த ஹெரிட்டிக்ஸ் கும்பலை வந்து டார்ச்சர் பண்றதுக்கான இடத்துக்கு என்ன கூட்டு போன்னு சொல்றீங்களா, அதுல கூட்டு போனா நான் கண்டிப்பா உளறிடுவேன்ப்பா, அதனால நானே உண்மையா சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் என்னோட ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்ற மாதிரி சொல்லும்போது, முடியாது ஒரு ட்ரையரை நாங்க தனியா விட முடியாதுன்ற மாதிரி அங்க இருக்க காட் சொல்லிட்டு இருக்கும்போது, இவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களை வந்து வளர்த்ததே நான் தான், எனக்கு இந்த ஒரு ரெக்வஸ்டோட பண்ண விட மாட்டீங்களா, என்னத்த பண்றது, அட்லீஸ்ட் ஒரு வாட்டி ஃபைனல் சான்ஸ் ஆச்சு கொடுங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அந்த பெர்மிஷன் கொடுக்குறாங்க, நான் மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ண போறாருன்றது அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் வந்து அலோவ் பண்ணிருப்பா. அது மட்டும் இல்ல அங்க ஒரு டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கேன், அதை வந்து நீங்க சப்மிட் பண்றேன்ற மாதிரி உள்ள சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுவாருன்னா ஒரு டிஸ்க் வந்து தரப்பார். பார்த்தாக்கா அது உள்ள ஒரு சின்ன நைஃப் இருக்கும். நான் சாகிறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த ஒட்டுமொத்த உலகமும் மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு அவரே கொண்டுக்கிறாரு. அவ்வளவுதான், அவர் வந்து போய் டார்ச்சர் அனுபவிச்சு உண்மையை சொல்றதை விட அவரோட உயிர் எடுத்துக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷன் சொல்லி நினைக்கிறாப்ல. இதுதான் எல்லாருக்கும் லாபம் அப்படின்னு அப்படியே கட் பண்ணி நம்ம பசங்களை காமிச்சாக்கா, மிஸ் ஆபிள்சன் நாம என்ன போயிட்டு பிஷப் கூட்டு வந்து என்ன பண்ற மாதிரி கேட்க, இல்ல அவர் நமக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு, அவரோட ஆசைகளை வந்து நம்ம நிறைவேற்றி ஆகணும், நாம வந்து முன்னேறி போயிட்டு இருக்கணும்ன்ற மாதிரி சொல்ல, அப்ப எங்க தான் போறோன்ற மாதிரி ஃபிஷ் கேட்கல. நட்டாஷா அப்படின்னு சொல்லப்படுற அந்த மேரி கிங்டமோட ராயல் கேபிட்டல் தான் இவங்க வந்து போறாங்களாம். அங்க கட் பண்ணி கார்டன் எம்பையரை காட்டினாக்கா அந்த பாப் இருக்கான்ல செம்ம கடுப்பாயிடுறாப்ல. ஓ அப்படின்னா ட்ரேனும் அவனே கொண்டுகிட்டானா அப்படின்னா நம்மளால அவங்க லொகேஷனை கண்டுபிடிக்க முடியாது, அவங்க ஒரு ஸ்பெஷலிஸ்டான பர்சன் ஹையர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒரு சின்ன ட்ரேஸ் கூட கிடையாது, அவங்கள ஃபாலோ பண்ணி எந்த இடத்துக்கு போனாங்கன்றத ட்ரேஸ் பண்றதுன்றது இம்பாசிபிள் மாதிரி இருக்குது. ஆனா நம்மளால கெஸ் பண்ண முடியும், ஒரு 3 இடத்த தவிர வேற எங்கேயும் போக மாட்டாங்க. ஒன்று டிராசன் கம்பெனியில் வந்து அந்த இடத்துல போயிட்டு அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஏன்னா கார்டனுக்கும் டிராசனுக்கும் ஆகாது. அப்படி இல்லைனா ஃபெஸ்டோக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஏன்னா டெசர்டட் ஹீரோஸ்லாம் வந்து அங்கே தான் போவாங்க. இது இல்லைனா மேரியட்டோட ராயல் ஃபேமிலியை போவாங்க, ஏன்னா ஆபிள்சனும் அவங்களும் பிளட் ரிலேட்டட் இல்லையா, ஸோ அவங்க உதவி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பிளேஸில் எதனா ஒரு பிளேஸில் தான் இருப்பாங்க. அப்போ அந்த போப் என்ன கேட்குறாரு அப்படின்னா, லோஃபரை வந்து அந்த சாய் ஹின்சோக்கு டிஃபீட் பண்ணதா சொன்னீங்க இல்லையா, அவங்க growth ரொம்ப அப்நார்மலாக இருக்குது, கூடி சீக்கிரமே அவன் வந்து செம்ம ஸ்ட்ராங் ஆகிடுவான், நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு, அதுக்கு முன்னாடி அவன் முடிக்கும் தான் இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாப்ல. ஆமா அது உண்மைதான். அது மட்டும் இல்லாமல் டெரினோ வந்து கடைசியாக சாகும்போது சில டாக்குமெண்ட்ஸும் உங்களை சப்மிட் பண்ண சொன்னார், அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்களே செக் பண்ணி பாருங்க, இதை அவர் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இருக்காரு, நீங்க இதை படிச்சு பாருங்க, நான் வந்து அவரோட ஃபியூனரலை பார்க்குறேன்ற மாதிரி சொல்ல, இல்லை அவன் தலையை வெட்டி இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லும்போது, ஐயா நீங்க யாரை பத்தி பேசுறீங்கன்னு புரியுதா, அது ஆர்பனோட பீப்புள் ட்ரியானோ, அவரை வந்து நீங்க விட்டு அங்கே வைக்க போறீங்களா, நமக்கு துரோகம் பண்ணாக்கா இங்கே எல்லாருக்குமே அதே கடிதான்றதை நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும், அப்படி இல்லைனா பயம் விட்டு போய்டும்ன்ற மாதிரி சொல்லும்போது அது எனக்கு புரியுது. ஆனால் ட்ரையானோ வந்து ஆஷியலோட ஒரு டிசிப்ளின், அவர் இறந்த பிறகும் அவர் வந்து இப்படி அசிங்கப்படுத்தணுமா, அவரோட ப்ரீஸ்ட்ன்றதை மறந்துட்டீங்களா, அந்த நாட்டுக்கு எவ்வளோ பண்ணாலும் மறந்துட்டீங்களான்னு சொல்லி அந்த பொண்ணு எவ்வளோ பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனாலுமே சிம்பிளா ஒரே வார்த்தையில இருந்தாலும் இந்த பொண்ணோட வாயை அடைச்சிடுவாப்ல, உங்களுக்கு ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், இந்த இடத்தோட ராஜா நான் தான், அதனால நான் சொல்றது மட்டும் தான் இங்கே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தான் அவளால் எதிர்பேச்சு பேசி
யோசிக்க முடியல, சொன்னது செஞ்சு தான் ஆகணும். அண்ட் அந்த ரிப்போர்ட்டை படிச்சு பார்க்கும்போது தான் அந்த ஆளுக்கு வந்து புரியுது, ஓ டீமன் கிங் என்னைய எதுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னா இந்த இடத்துல எல்லாமே வாட்டமா போயிடுச்சுன்னு அதையுமே அவன் அட்வான்டேஜ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காப்ல. அங்க அப்டேட் பண்ணி டிமானிக் ஆர்மியோட 3rd ஸ்குவாட்ரனை காட்டுறாங்க. நம்ம லேடி இருக்காங்க இல்லையா ஹீரோ, அவங்களும் வந்து ஹெல்ப் கேட்டிருப்பான் போல, தேவையில்லாம நான் வந்து இங்க பிரச்சனை இன்வால்வ் ஆயிட்டான் போல, லேடி ஹெமிஸ்கா அப்படி இல்லைன்னா கிங்குக்கு சப்போர்ட் பண்றதான்னு சொல்லி நான் அப்பயே முடிவு பண்ணிருக்கணும். இப்போ வேற இடத்துல மாட்டிக்கணும் போலயே நான். ஏன்னா இவங்க நம்ம லேடி ஹெமிஸ்க்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ டீமன் கிங் இவனை கொல்றதுக்கான எதனா ஒரு பிளான் வந்து போட்டிருக்காரா என்னன்னு தெரியல. ஆல்ரெடி இங்க சைலண்டா இருக்குது, சைலண்டா இருந்தாலே டீமன் இடத்துல வந்து ஏதோ ஒரு பிரச்சனைன்ற மாதிரி தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹெமிஸ் வந்து காணாம போயிட்டாங்க. ஸோ இங்க இருக்கிற எல்லா விஷயங்களும் முடிஞ்சு போயிடுச்சு போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். கூட ஏதோ ஒரு ஏஞ்சல் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு. நான் வேணா காட்டான திரும்பி நம்மள எடுத்துக்க சொல்லலாமான்ற மாதிரி கேட்கும்போது, ஏது அந்த பைத்தியக்காரன் கிட்ட நம்ம போய் திரும்பி போன்றியா அப்படி இல்ல பேசாம ஒரு சூப்பர் பவரான டிராசன் நம்பர் போய் நம்ம சேரலாமா? அங்கேயும் போயாச்சு, ஆனா அது வேலைக்காகவே இல்லை, இங்க தொத்தி விட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு இப்போ ஒரே ஒரு ஆர்பி மட்டும் தான் இருக்குது. அதாவது இந்த அக்கா வந்து ஆல்ரெடி எல்லா இடங்களுக்கும் போய் ட்ரை பண்ணிருப்பாங்க. கடைசி அவங்களை டீமன் கிங் ஆர்மி மட்டும் தான் வந்து எடுத்திருக்கும். அந்த இடத்துல ஒழுங்கா இருந்திருக்கணும். இப்போ தேவையில்லாம டீமன் கிங் எதிர்த்த மாதிரி ஆகி போச்சா? ஆல்ரெடி டீமன் கிங் ஹியூமன்ஸ் வந்து கொலை பண்ணிருக்காங்கன்றது உங்களுக்கு இப்பதான் தெரியுது. இது கண்டி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா நான் அல்டிமேட் டீம் ஃபெஸ்டிவலுக்கு போயிருப்பேன். ஏன்னா அவங்க ஹீரோஸ் எல்லாம் ஊரை விட்டு ஓடி இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வாழ்றதுக்கான இடம் அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தேவையில்லாம இந்த இடத்துல வந்து வாட்டிக்கிட்டு மாதிரி இப்போ கதறி கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது ரியலைஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க ஒரு லீஜன் கமாண்டர்ன்றதான் அவங்க புரிய ஆரம்பிச்சது. இவங்களை ஈஸியா வந்து செல் பண்ணிடுவாங்கன்றதான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. இப்போ இந்த இடத்துல இருந்து ஓடிடலாமா, தான் உயிரை காப்பாத்திக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கையில அவங்கள வெளியேந்து யாரோ கூப்பிடுறாங்க. அதாவது அந்த ஆயிங்ஸ் என்னன்ற மாதிரி கேட்டாக்கா, இந்த கம்யூனிகேஷன் கிறிஸ்டல் ரேடர் வந்து உங்களுக்கு பேசணும்னு சொல்லிட்டு இருக்காப்ல, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்ன்ற மாதிரி சொல்லும்போது இந்த நேரத்தில் இவன் ஏன்டா என்கிட்ட பேசணும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி ஓகேன்ற மாதிரி பார்க்கல, லேடி ஹியூனா இது ஒரு இம்பார்ட்டன்டான மேட்டர், உங்ககிட்ட வந்து பேசணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். உங்க பக்கத்தில் யாரும் இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது இங்க வைஸ் கேமரா ஆயிங்ஸ் இருக்காருன்ற மாதிரி சொல்ல, அப்படின்னா வந்து எல்லாரும் இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்க, உங்ககிட்ட தனியாக பேசணுன்ற மாதிரி சொல்லும்போது எல்லாரும் வெளியே அமிச்சிட்டு இவங்க மட்டும் தனியாக உட்காந்துட்டு என்ன மேட்டர்ன்ற மாதிரி கேட்கல, இது சாய் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ், இங்க யாருமே நம்பாதீங்க, உங்களை நீங்களே மட்டும் நம்புங்க, ஏன்னா உங்க சுத்தி இருக்க எல்லாருமே உங்க தலை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் சொல்லி முடிக்கும் போது அந்த கிறிஸ்டல் ஒஞ்சிரும். நான் பார்த்தாக்கா ஆல்ரெடி இந்த ஆயிங்ஸ் வந்து எல்லாத்தையும் பிளாட் பண்ணி வச்சிட்டான் போல. அங்க இருக்க டீமன்ஸை கொண்டு வந்து இதை முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தோம், ஆனா இப்போ உடனடியே இந்த பிளானை செயல்படுத்தணும், இந்த ஹியூமன் ரைட்டரை கொல்லுங்க அப்படின்னு ஹியூனாக்காவை போட்டதில் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி மேரியட் கிங்டமோட அந்த கேபிட்டலுக்கும் நம்ம நாட்டில் வந்து சேர்ந்துறாங்க. அது ஒரு மெட்ரோபாலிசிட்டின்றதுனால ஏகப்பட்ட ஷாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்குது. அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. இது வரைக்கும் பார்த்த பிளேஸ் எல்லாம் மட்டியதுன்னு இருக்கும். சரி இப்போ அடுத்து என்ன பண்றதுன்ற மாதிரி கேட்கும்போது டேரக்டா என்னோட ஃபாதரை மீட் பண்ணுவோம், அவருக்கே மீட் பண்ணி பேசாதான் எல்லாமே முடியும், கண்டிப்பாக வந்து அவர் எதனா ஹெல்ப் பண்ணுவாருன்ற மாதிரி அவங்க சொல்ல, அந்த நேரத்தில் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு பக்கத்தில் ஒரு காட்டு மாதிரி போகும். அங்க இடத்துல ஒரு லேடி உட்காந்துருக்காங்க. அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு டிஃப்ரெண்டான சென்ஸ் இருக்கும். என்னடா அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயத்தை நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேட்டரை பார்க்கலான்றதுக்காக வந்திருப்பாங்க. வந்த உடனே கேட்லேயே அவங்க ஸ்டாப் பண்றாங்க. இது ராயல் எம்பையர், இதுக்குள்ள ஐடென்டிட்டி பண்ணாம நீங்க உள்ள போக கூடாது, யாருன்றது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் தான் இந்த கிங்டம் ஒரு செகண்ட் பிரின்சஸ் ஆபல்ஸ் அண்ட் மேரியட், அதனால ராஜா கிட்ட என்ன உடனடியாக கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அங்க உள்ள போனோடனே விஷயங்கள் நிறைய டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது நடந்த விஷயங்களை பத்தி நம்ம ஆவல்ஸ் சொல்லி முடிக்கல. ஓ இதான் நடந்துச்சுன்ற மாதிரி கேட்க, அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு நான் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாமான்ற மாதிரி கேட்கும்போது, நீ ஹோலி எம்பையர் பத்தி கவலைப்படாத, உன் அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, நீங்க வந்த உடனே ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி ஓடி வந்து ஹக் பண்ணிக்க. அவங்களும் கதறி கதறி ஆரம்பிக்கிறாங்க. மற்ற விஷயங்களை பத்தி நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவோட அண்ணன் தம்பிங்களை மட்டும் ஒரு 2 பேரை காட்டுறாங்க. காட்டின பிறகு அப்படியே அங்க இருக்க ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி ஹீரோ வந்து ஆனந்தப்பட்டு இருக்காப்ல. இது வரைக்கும் சரி சாப்பிட்டு கூட மாட்டோம், இங்க நல்ல சோறு நல்ல ரூம்லாம் வந்து தந்துருக்காங்க போல. சாரி உங்களுக்கு வந்து என் பக்கத்து ரூம் தான் கொடுக்கலான்னு பார்த்தேன், ஆனா என்ன பண்றது ப்ரொசீஜர் மூலம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்ற மாதிரி சொல்ல, இல்லை இதுவே போதுமானதுன்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது, ஏன்டா பார்த்து இந்த எடுத்து தீச்சிருவீங்க போலியன்ற மாதிரி ஃப்ரீஸ் பேசிட்டு இருக்காப்ல. என்ன விஷயம்னா ஆல்ரெடி இவங்களை வந்து என்ன பேசுறாங்க என்ன பண்றாங்கன்றத பார்க்கறதுக்கு ஒரு 4-5 ஆட்டில் செட் பண்ணி வச்சிருக்காங்க போல. அதனால ரேச்சல் இங்க சவுண்ட் ப்ரூஃப் வெளில போடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிறைய பேர் இவங்க வந்து ஸ்பெக்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த மூவ் என்ன பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கடுப்பான நம்ம மிஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா செம்ம கத்திட்டு இருக்காங்க. யார் ஆர்டர் தான் என்னோட காம்ரேட்ஸ் நீங்க வந்து சந்தேகப்பட்டு இந்த மாதிரி ஸ்பெக்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கல, 4th பிரின்ஸும் ஆர்டர் கொடுத்தாரு, அவங்க எதனா வந்து வேலைகள் பண்ற போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல ஒரு கண்ணு வச்சு சொன்னாரு. அதனால தான் பண்றன்ற மாதிரி சொல்ல, இங்க இருக்க ஆட்டில் எடுத்துட்டு போயிடுங்க, நான் யாருன்றது மறந்துட்டீங்களா, நான் தான் இந்த நாட்டோட செகண்ட் பிரின்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவனுங்களும் சைலண்டா எந்த ஒரு விஷயமும் இல்லாம போயிடுறாங்க. என்ன மேடம் ஏன்னா பிரச்சனையான்ற நம்ம ஹீரோ கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் ஆக்சுவலாக இந்த கேள்வி வந்து கேட்டாகணும், ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை தர மாதிரி தான் எங்களை வந்து உங்களுக்கு ட்ரீட் பண்ணியிருக்காங்க, என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி அவங்க சொல்ல, அதெல்லாம் பெரிய விஷயமே நம்ம ஹீரோ எடுத்துக்கவே இல்லை ஆக்சுவலி. ஏன்னா அவனுக்கும் நல்லாவே தெரியும் ஒரு புது இடத்துக்கு வந்தாக்க இப்படி தான் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆபிள்சனுக்கு ஒரு மாதிரி வருத்தம் ஆயிடுது, அவங்க எந்த இடத்துக்கு போனாலுமே இப்படியே பண்ண ட்ரீட்மெண்ட் தான் கிடைக்குமா, சொந்த வீட்டிலே இப்படி யாரா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல அடிக்கிறீங்க, இங்கே வந்து சொந்த வீட்டில் அடிக்கிறீங்களா. நெக்ஸ்ட் டே அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து சில விஷயங்களை பற்றி பேசும்போது 100s பற்றின விஷயங்களும் அங்கே வருது. ஸோ இந்த மாதிரி 100 வந்து வந்துச்சு அப்பியர் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சடனாக அந்த மீனிங் வில்லேஜில் வந்து 100 அப்பியர் ஆனது வந்து இன்னும் சில இடங்களில் நடந்திருக்கு, அந்த கிட்டன் மாதிரி சிமிலரான கேசஸ் சில வில்லேஜஸ்ல இருக்கு அப்படின்ற மாதிரியும் இவங்க இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை போல, இன்னும் நிறைய பேர் அதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதை எப்படி வந்து ரிட்டர்ன் நார்மல் பண்ணுன்றதே சொல்லிட்டு இருக்காங்க. அது டிஸ்க் மாதிரி இருக்கும், அதை உடச்சு போட்டோம்னா நார்மல் ஸ்டேஜுக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சர்ச் பண்ணோம். அதாவது அந்த சிம்டம்ஸ் காட்டுற வில்லேஜ் எல்லாம் வந்து அந்த டிஸ்க் சேஸ் பண்ணி உடச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும்ன்ற மாதிரி
மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து கேட்குறாப்ல, பாதி ராயல் ஆர்மி இங்கேருந்து போயிட்டு அதான் சொல்கிறீங்க, அப்போ ராயல் ஃபேமிலி வந்து யார் ப்ரொடெக்ட் பண்ணுன்ற மாதிரி கேட்கும்போது எங்ககிட்ட மீதி சோல்ஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, அது மட்டும் இல்லாமல் சார் வேல்டர் இருக்காரு, ஸோ பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி சொல்ல, சார் வேல்டரா அது யாருன்ற மாதிரி கேட்கும்போது அவர் ஒரு லெஜெண்டரி ஹீரோ, நீங்கள் அடிச்சு போட்டிங்களே ஒரு லெஜெண்ட், அவரோட இந்த பாத்தில் வந்து ஒரு லெஜெண்ட் தான், ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் லெஜெண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு அவரை காட்டுறாங்க. இவர் தான் இந்த இடத்துலையுமே ஒரு உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு போல, நீங்கள் பண்ண விஷயத்துக்கு நன்றி கட்டணும் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தாரு, அதாவது கூட்டு வந்திருக்குன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ கேட்டுட்டு இருக்காப்புல, என்ன ஒரு கிராண்ட் சன்னு சொல்கிறாங்க, ஆனால் பார்க்க எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன சொன்னேன் இல்லை லெஜெண்டுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஏஜ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவர் பேச ஆரம்பிக்கிறாப்ல, தம்பி நீ உன்னோட பேர் ஜோய் ஹின்சக் தானே சொன்னேன், உனக்கு லெஜெண்ட்ஸை பற்றி நிறைய விஷயம் தெரியலன்னு நினைக்கிறேன், சரி ஓகே நம்ம ட்ரைனிங் கிரவுண்ட்ஸில் என்ன பேசுவோம், அதுதான் நல்லா பேசுறதுக்கான இடம்ன்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஸ்பேனிங் போடலாமான்ற மாதிரி கேட்குறாப்ல, அதுக்கு நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்கிறான், அவனுக்கு அது ஆசை. நம்ம யாரோ கது தட்டுறாங்க, யார் அவன் சாப்பிட்ற நேரத்துலன்ற மாதிரி சொல்லும்போது காட்டன் எம்பையர்லேருந்து நமக்கு ஒரு என்வோ அனுப்பியிருக்காங்கன்ற சொல்லும்போது அவங்களுக்கு கேட்குற ரெஸ்பான்ஸ் குச்சாது, அவங்க நம்மளோட இன்டர்னல் அஃபேர் இன்வால்வ் ஆகிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது, என்ன நம்மள வந்து ஜோக்கா நினச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் கத்துறாப்ல. ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் வந்து ஆபிள்சனுக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவர் வந்து சமக்கெட்டு போறாரா, ஆனால் அந்த ஃபோர்த் பிரின்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா வேலை முடியும், அவன் தான் சொல்கிறாப்லனா ஒரு வேலை சிஸ்டர் வந்து உண்மையாக இன்னசென்ட்டாக இருந்தாக்கா டேரெக்டாக போயிட்டு அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தானே, தேவையில்லாம எதுக்கு இங்கே வந்துருக்காங்க அப்படின்னு கேட்குறாப்ல, அவன் தான் அந்த ட்விஸ்டெல்லாம் பண்ணி விட்டுருப்பான். உடனே அவங்க அப்பா கழுப்பாயிட்டு டே இன்னைக்கு வந்தாலும் சும்மா ஒரு தேவையில்லாமல் வந்து பிரச்சனை கிளப்பாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கையில இதனால இங்கே இருக்க அட்மாஸ்பியரே மாறிட்டு இருக்கு, ஆளாளு கட்சிக்கிறானுங்களேன்ற போது நம்ம ஹீரோ மொத்தங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச பிறகு அந்த லெஜெண்ட் வெயிட் பண்ணுறாரு, ஹீரோ ஓடி வரப்பல, என்னப்பா அவசரமாக ஓடி வந்துருக்கேன், ஆமாம் அவர் லெஜெண்ட் கூட்டு வராமல் இருந்தால் சரி ஓகே, உனக்கு நிறைய கேள்விகள் இருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கான பதிலுக்கு நான் உனக்கு சொல்கிறேன் ஓகே. அப்போ ஆரம்ப கட்டமாக மிஸ் ஆபிள் செட்டை பற்றி நான் கேட்கலாமான்ற மாதிரி கேட்க, டே எடுத்த ஒன்று பிரின்சஸை பற்றி கேட்குறியே, இதுவும் அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு ப்ராமிஸ்டா நான் உனக்கு பதிலுக்கான சொல்கிறேன், அதுக்கான பதில் என்ன தெரியுமா, பிரின்சஸோட சிச்சுவேஷன் வந்து மோசமாக இருக்குது, ரெண்டு கிரேட் பவர்ஸ், அது கிரேட்டன் அண்ட் ராசன் ரெண்டு பவரும் வந்து பிரிஞ்சிருக்குது உனக்கு தெரியும் இல்லையா, அவங்க தான் இந்த இடத்துல இருக்கிறது சுப்ரீம் பவர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மேரியட்ன்றது அவங்க மேலே சாஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு சின்ன கண்ட்ரி, ஸோ என்னன்னா ஆபிள்ஸ் அண்ட் சேண்டஸாக மாறும்போது அந்த பொசிஷன் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க, ஆனால் ஆபிள்ஸ் அண்ட் ட்ரைட்டர் இப்போ சொன்னதால இவங்க பொசிஷன் இன்னும் கொஞ்சம் டேஞ்சரான சிச்சுவேஷனுக்கு தான் தள்ளப்பட்டிருக்குது. இப்போ சிச்சுவேஷன் ரொம்பவும் மோசமான நிலைமையை போயிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ, அந்த ராயல் எம்பரஸை வந்து அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துட மாட்டாங்க, நம்ம ராஜா இருக்கார் இல்லையா அவர் ரொம்ப நல்லவர், அவர் ஃபேமிலியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துட மாட்டார், நான் தான் வந்து அவங்க டிபெண்டாக இருந்தாலும் அதுக்காக மொத்தத்து விட்டு கொடுத்துட்டு போகிறதுக்கு அவர் ஒன்றும் கேன கிடையாது. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் இருக்கார் இல்லையா, அவருக்கு அவன் தங்கச்சின்னு ரொம்ப பிடிக்கும், அந்த ஃபோர்த் பிரின்ஸ் கேன இருக்கான் பார்த்தீங்களா, அவன் மட்டும் தான் அவளுக்கு வந்து அப்போஸ் பண்ணிட்டு இருக்காப்புல, அது ஏன்றதான் தெரியல. பட் இங்கே எங்களுக்கு இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா, ராஜாவும் சரி ஃபர்ஸ்ட் பிரின்ஸும் சரி ரெண்டு பேருமே நம்ம ஆட்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களை வெளியே அனுப்ப முடியாது, அவங்க மனசு வச்சா மட்டும் தான் முடியும். அப்போ உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் பற்றி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சார் வேல்டர் கேட்கும்போது, நான் இந்த இடத்தோட ஸ்வாட் மட்டும் தான், ராயல் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் தான் என்னோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அதாவது என்ன விஷயம்னா, இந்த இடத்தோட ராஜா யாரோ அந்த ராஜா என்ன சொல்கிறதோ அதை தான் நான் கேட்பேன், ஏன்னா அதுக்கான சத்தியவாக்கு தான் எடுத்திருக்கேன் பல வருடங்களுக்கு முன்னாடி, அதை நான் வந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஐயா உங்களோட வயசுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா, இந்த வருஷத்தோட 97 பண்ணுற மாதிரி சொல்லிக்கிட்டு 97, ஐயோ நீ பார்க்கறது 20 வயசு ஆள் மாதிரி இருக்கேன்ற மாதிரி ஹீரோ ஆச்சரியப்படுறாப்புல. அப்படி சொல்கிறது எனக்கு புரியல நினைக்கிறேன், லெஜெண்டனாலே டோட்டலாக டிஃப்ரெண்டான விஷயம். சரி ஓகே, லெஜெண்ட்ஸை பற்றி உனக்கு என்ன தெரியுன்ற மாதிரி கேட்கும்போது, அவங்க ஹீரோஸ் அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏஜ் ஆக மாட்டாங்க, லைட்னிங் யூஸ் பண்ணுவாங்க, அவங்க அடிச்சா செம்மையாக ஒளிவுன்ற மாதிரி சொல்ல சூப்பராக தெரிஞ்சு வச்சுக்கிறப்பா. நீ சொன்ன லைட்னிங் பவர் வந்து என்னோட கிராண்ட் ஃபாதர் வீல் பண்ண ஒரு பவர், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் பவர் இருக்கும், அதை அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அத்தாரிட்டி அப்படின்றத பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு, ஹீரோன்றதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த ஹீரோக்கும் லெஜெண்டுக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்குது, அதை டிட்டர்மைன் பண்ணுறது என்னன்றது உனக்கு தெரியுமா, ஹீரோனா சாதாரணமான ஆள், லெஜெண்ட்னா வந்து யூத்தாக இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லி டே லூஸ் உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஹீரோன்றது வந்து அது சில பேரால் மட்டும் ஆப்ளைன் பண்ணக்கூடிய ஒரு டைட்டில், ஆனால் ஹீரோல வந்து லெஜெண்டாக மாறுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல், அது செம்ம ஸ்ட்ராங்காக இருக்க பர்சன்ஸால் மட்டும் தான் ஹீரோல வந்து லெஜெண்ட் அப்படின்ற ஸ்டேஜுக்கு போக முடியும். லெஜெண்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட யூத் வந்து ரெஜெனரேட் பண்ணிடுவாங்க, அதாவது அவங்க எந்த வயசில் ஒரு 20-30 வயசு அந்த பிரைம் ஸ்டேஜ்னு இருக்கும் இல்லையா, அந்த பிரைம் ஸ்டேஜ் அளவுக்கு வந்து அவங்க பாடி சேஞ்ச் ஆகிடுமா. அண்ட் செகண்டாக வந்து அந்த இன்னொரு விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டா இல்லையா, அதுதான்ப்பா அந்த சேரியட்டு அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த அத்தாரிட்டின்றது ஒருத்தரோட இண்டிவிஜுவல் ட்ரைட் மாதிரி ஒருத்தருக்கு டிஃப்ரெண்ட்டான இருக்கும், ஒருத்தர் டிஃபென்ஸ் இருக்கும், ஒருத்தருக்கு அஃபென்ஸ் இருக்கும், அது ஒருத்தருக்கு இருக்க யூனிக் எபிலிட்டி அது மேனிஃபெஸ்ட் ஆகும். என்னோட தாத்தாக்கு தண்டர் பார்த்தல அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படின்னா ஒன் ஆஃப் த 5 எலிமெண்ட்ஸ், அந்த ஃபயரு வாட்டரு அந்த மாதிரி இருக்கலாம், அப்படி இல்லைனா ஷீல்டு அது மாதிரி இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டான பவர், அதாவது அந்த பவர் வந்து இதுவாக தான் இருக்கும்னு நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியாது போல, ஏன்னா நிறைய இருக்குது, ரேர் கேசஸ்லாம் இருக்குது. அப்புறம் ட்ராசனில் இருக்க பேசல் மாதிரி பார்த்தீங்கன்னா பவர்ஸை நலிஃபை பண்ணி ஃபேட்டை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னா லெஜெண்டாக மாறுறது மேஜாக மாறுறதுக்கு சமம் சொல்லிட்டீங்களா ஐயா அப்படின்ற மாதிரி கேட்கல, என்ன தரா சொல்கிறது. ஆமாம் நீ மேஜிக்ன்றதை பற்றின ஒரு ஐடியாலஜி வச்சிருக்கான், ஆனால் மேஜிக்கு இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேஜிக்ன்றது வெறும் இன்கான்டேஷன் போட்டு ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி, ஆனால் இதெல்லாம் அப்படி கிடையாது, தனிப்பட்ட முறையில் ஸ்கில் மாதிரி யூஸ் பண்ணுறது. ஒரு இமேஜினேஷனில் நீ எப்படி யோசிக்கிறோம் அந்த மாதிரி பவர் மேனிஃபெஸ்ட் ஆகுன்ற மாதிரி சொல்லும்போது லெஜெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நம்ம யூனோக்காவை பற்றி தான் அவன் யோசிச்சுட்டு இருக்காப்ல ஹீரோ. அண்ட் இங்கே இவங்களுக்கு இருக்க டவுன் ஃபால்னு சொல்கிறாப்ல, லெஜெண்டாக மாறினா நீ செம்ம ஆம்னி போட்டன் செம்ம ஸ்ட்ராங் ஆகிடும் அர்த்தம் கிடையாது, அதுக்கு சில டவுன் ஃபால்ஸும் இருக்குது. அதாவது இப்போ ட்ராசன் எம்பையரோட அந்த ஆட்கள் இருக்கால, அவன் பவர் யூஸ் பண்ணானா அவன் வந்து ஸ்டாமினா இழந்துருவான். என்னோட தாத்தா வந்து பவர் யூஸ் பண்ணாருன்னா அந்த வெதர் கண்டிஷனால பாதிக்கப்படுவார். உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கிளியரான 4-5 வச்சுக்கேன், அவரால் தண்டரை சமன் பண்ண முடியுது, லேசாக மேக மூட்டை தான்
சமன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சில பல டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது போல. சரி சார், இந்த கொஸ்டின் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க, நீங்க என்ன அத்தாரிட்டி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி சொல்லும்போது கேட்ப நினைச்சேன். நீங்க இருக்க வரைக்கும் நான் உனக்கு ட்ரெயின் பண்றேன், அந்த ட்ரைனிங்ல நீ ஸ்ட்ராங் பண்ற மாதிரி அவர் அங்க ஆரம்பிக்கும் போது கட் பண்ணி நம்ம ஆபிள்ஸ் என்ன காட்டுறாங்க. அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்காக போயிருக்காங்க. ஆனா உள்ள போன பார்த்தா உள்ள ஒரு பெரிய சண்டை போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் ராஜா அண்ட் ஃபோர்த் பிரின்ஸோட ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, நாம ஒரு சின்ன எம்பையர் பெரிய எம்பையர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். இப்போ அந்த பெரிய எம்பையர் நம்ம எதிர்த்தோம் அப்படின்னா அவன் கூட வார் போற அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. எல்லாமே பண்றீங்க, நம்ம ஒரு சின்ன சாக்ரிஃபைஸ் பண்றது மூலமா பெரிய ஒரு காப்பாற்றல இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா சின்ன சாக்ரிஃபைஸ் ஆபிள்ஸ்ன்றதை மறந்துடாத. அவனோட எல்டர் சிட்டிசன் அந்த மாதிரி சொல்லும் போது அதுக்காக வார்க்கு உங்களால் போக முடியுமா? இல்லை, அவன் கூட டிஸ்கஸ் பண்றது நான் தயாராக தான் இருக்கேன். இல்லைனா நம்ம ஆப்போசிட் கண்ட்ரியில் போய் ஜாயின் பண்ணலான்ற மாதிரி நான் தயாராக தான் இருக்கேன். ஆனா அது ஒரு மிகப்பெரிய கேம்பிள், அது ஒத்துக்க முடியாது. ஏன்னா நீங்க இந்த பண்ற வேலையினால நம்ம ஒட்டுமொத்த கண்ட்ரி அழியத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லும்போது அந்த ஆர்குமெண்ட்டுக்கு அந்த கிங்கால அப்போஸ் பண்ணி பேச முடியல. ஏன்னா அந்த பையன் சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். இதெல்லாத்தையும் வெளியே உட்காந்து கேட்டுட்டு இருக்க ஆபிள்ஸ் அழ ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு என்ன பண்றது தெரியல. திடீர்னு என்ன பண்றதுன்ற மாதிரி அழும்போது அப்படி இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் ட்விஸ்டடா ஸ்டோரி போக போகுது. எப்படி இந்த ஆட்கள் தப்பிக்க போறாங்க அப்படின்றது இந்த எபிசோட் எப்படி மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் மேன் ஹவுஸ் சேனல் சீரிஸ் நினைச்சா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த சொல்லி மாதிரி டாடா பை பை. வலிமையா இருங்க guys.